எக்கனாமிக் டைம்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் பிசி பாலாசிங், ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட். இன்று மீண்டும் ட்ரம்ப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, போர் நிறுத்தத்தை வந்து வாபஸ் வாங்கிக்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காரு. அதனால் நம்ம பங்குச்சந்தை வந்து கொஞ்சம் கீழே போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிப்ரவரி மாதமும் போர் வந்தது. அதுக்கப்புறம் ஒரு அமைதி காலம் வரும்போது பங்குச்சந்தை மீண்டும் மேலே போச்சு. இப்போ நம்ம அதிலிருந்தே பல விஷயங்களை தெரிந்து கொண்டு இருப்போம். இந்த மாதிரியான மிரட்டல்கள் இல்லை நிஜமாவே போர் நடந்தால் கூட அது பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தல. முதலீட்டாளர்கள் அப்படின்னு சொல்லும்போது. ஏன்னா பங்குச்சந்தை உங்களுக்கு 10% 20% கீழ இறங்கும்போது, மறுபடியும் அதே வேகத்தோட மேல வந்துடுது. ஒரு வி ஷேப் ரெக்கவரி குடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதனால நாம பெரிய அளவுல பயப்பட தேவையில்ல. முதலீட்டாளர்கள், சாமானியர்களுக்கு நிச்சயமாக அது ஒரு கவலை தரக்கூடிய விஷயம் தான். அது எந்த விதமான ஒரு சிக்கல்களா இருந்தாலும் சாமானியர்கள் தப்பிப்பது சிரமம் தான். ஆனா, முதலீட்டாளர்களை பற்றி தான் நம்ம இந்த சேனல்ல பேசுறதுனால, நமக்கு வந்து இந்த செய்திகள்லாம் வந்து இப்போ பழகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தான் நம்ம எல்லாரும் பார்க்க போறோம். ஆனா, முதலீடு என்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்லைன் நியூஸ வச்சு மட்டுமே நம்ம வந்து மேற்கொள்ளக் கூடாது. நம்ம இன்னிலிருந்து 3 வருடத்துக்கு குறைந்தபட்சம் சொல்றேன். குறைந்தபட்ச காலத்துல 3 வருடத்துக்கு இந்திய பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நமக்கு இருக்கின்ற ஆப்பர்ச்சுனிட்டி, இந்தியாவுக்கு இருக்கின்ற ஆப்பர்ச்சுனிட்டி, இந்தியாவுக்கு இருக்கின்ற ரிஸ்க் இத தான் ஆராய்ந்து பார்க்க போறோம். இதை வந்து நீங்க உங்க முதலீட்டுல வந்து செயல்படுத்தணும். அதுக்கு தானே நம்ம இந்த மாரி சேனல்லாம் பார்க்குறோம். ஸோ இந்த மாரி தகவல்களை உங்க போர்ட்ஃபோலியோல நீங்க செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோவ பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாம ஆஸ் எ கண்ட்ரி மேனுஃபேக்சரிங்கில அதிகம் கவனம் செலுத்த தொடங்கியிருக்கோம். அரசாங்கம் வந்து அதிக ஊக்கத்தை வந்து மேனுஃபேக்சரிங் துறைக்கு குடுத்திருக்கு. உற்பத்தி துறைக்கு குடுத்திருக்கு. சைனா தான் உலகத்தின் உற்பத்தி துறையாக இருந்தாலும், அதிலிருந்து நாம கொஞ்சம் ஷேர்ஸ எடுக்கிறதுக்காக சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்லலாம் நெறைய மாற்றங்கள் செஞ்சுட்டு வரோம். அதே மாரி அரசு வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது ரயில்வேஸா இருக்கட்டும், ரோட்வேஸா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமா பண்ணிட்டு வருவதை நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். நகரங்களை வளர்ப்பதாகட்டும், கிராமங்களை வளர்ப்பதாகட்டும், அங்கெல்லாம் தண்ணி கொடுப்பதாகட்டும். ஸோ இந்த மாரி பல விஷயங்களை வந்து நம்ம அரசாங்கம் செய்துட்டு வருது. ஸோ இத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்கலாம். ஏன்னா அடிப்படை பிரச்சனைகள்லாம் தீர்ந்துட்டாலே மக்கள் வந்து புரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆயிடும் அப்படிங்கிற ஒரு டெஃபினிஷன் இருக்குது எக்கனாமில. ஸோ எக்கனாமிக் டெஃபினிஷன்ல சொல்றேன். ஸோ அப்படி பார்க்கும்போது அதெல்லாமே வந்து நமக்கான வளர்ச்சியை வந்து கொண்டு சேர்க்கும். முக்கியமாக நம்ம ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணும்போது, அதோட லாபத்தை வந்து நம்ம நீண்ட கால அடிப்படையில வந்து அறுவடை செய்யலாம். அந்த வாய்ப்பு வந்து இந்தியாவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அரசாங்கம் கவனத்துடன் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர செய்துட்டு வர்றத நம்ம பட்ஜெட் தோறும் பார்த்துட்டு வரோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்தியர்கள் எப்போதுமே வந்து சேவிங்ஸ்ல அதிகமா கவனம் செலுத்துவார்கள். ஸோ அந்த சேவிங்ஸை முறைப்படுத்தி நம்ம எக்கனாமிய திருப்பி விடுகின்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நெறையா வந்திருக்கு. மக்கள் ஆர்வத்துடன் அதெல்லாம் கற்றுக்கொண்டு வராங்க. நமக்கே தெரியும் எஸ்ஐபி ரேட்ஸ்லாம் வந்து மாதந்தோறும், வருடந்தோறும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. பங்குச்சந்தையை நோக்கி வருகின்ற பணம் வந்து அதிகரிச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு 10 ஆண்டுகள், 5 ஆண்டுகள் வரையும் கூட எஃப்ஐஐலாம் வந்து பங்குச்சந்தையிலேருந்து பணத்தை எடுத்து போயிட்டாங்கன்னா, பங்குச்சந்தை உடனே கீழ விழுந்துடும். இப்ப அது மாரிலாம் எதுவுமே நடப்பது இல்ல. அத அத நம்ம ரெகுலரா பார்த்துட்டு வரோம். அதையும் தாண்டி நமக்கு வந்து இன்னுமே அதிகமான பண வரத்து வந்து நம்ம பொருளாதாரத்தை நோக்கி வரும்போது, அது வந்து நம்ம பொருளாதார சுழற்சியை வந்து வேகப்படுத்தும். அப்படிங்கும்போது, இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா நம்ம அ பார்க்கலாம். 4வது வந்து பார்த்தீங்கன்னா, ஏஐ டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல நம்ம இருக்கிறோம். அது வந்து ஒரு பபுளா இல்லன்னா நிஜமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குதா அப்படிங்கிறத தாண்டி, நாம ஐடி துறையில இருந்து மற்ற துறைகளுக்கும் ஏஐ வந்து பயன்படுத்த தொடங்கியிருக்கோம். அது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம பொருளாதாரத்தை மிக வேகமாக வளர்ச்சி அடைய செய்யும் அப்படின்னு சொல்லலாம். ஐடி சர்வீஸ்ல மட்டும் தான் ஏஐ தாக்கம் இருந்தது ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு. இப்ப எல்லா துறையிலும் ரோபோட்டிக்ஸ் துறையில ஆகட்டும், மேனுஃபேக்சரிங் துறையில ஆகட்டும், டேட்டா துறைகளா ஆகட்டும், மார்க்கெட்டிங், சிஆர்எம் இப்படி பல துறைகள்ல வந்து ஏஐ வரும்போது, நம்மளுடைய உற்பத்தி திறனை வந்து அது அதிகரிக்குது. உற்பத்தி திறன் அதிகரித்தாலே அது வந்து நம்மளோட பொருளாதாரத்தில ரிஃப்ளெக்ட் பண்ணும். பொருளாதாரத்தில ரிஃப்ளெக்ட் பண்ணா, அது நம்ம நாட்டுக்கு நல்லது. அத ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்கணும் இந்த ஏஐ யுகத்தை. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நாம வந்து ஒரு ஸ்மாலர் எக்கனாமில இருந்து ஒரு பிக்கர் எக்கனாமிய நோக்கி டிராவல்ல இருக்கிறோம். டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல இருக்கிறோம். இதுல நம்ம மக்களுடைய அந்த ஸ்மாலர் எக்கனாமி மென்டாலிட்டி கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். தங்கள் வருமானம் ஏற ஏற ஒரு லக்ஸரி எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அவங்க எல்லா இடத்துலயுமே பண்ண தொடங்கியிருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, நெறைய டிராவல் போக ஆரம்பிச்சிருக்காங்க.
நிறைய கன்சப்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, பெரிய பெரிய லக்ஸரி ப்ராடக்ட்ஸை வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் என்ன பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, கடைசியில் வந்து நம்ம பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கும் நிறுவனங்களை உயர்த்துவதற்கும் தான் வந்து வாய்ப்பாக இருக்கும். ஸோ இதையும் நம்ம வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கணும். நம்ம வந்து ஏற்கனவே இதில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்க்கும்போது சேவிங்ஸையும் பார்த்தோம். பட் அந்த சேவிங்ஸ் பண்ணினதுக்கு பிறகும் கன்சப்ஷனையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறத நம்ம தினந்தோறும் பார்த்துட்டு வரோம். அது வருடந்தோறும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. கன்சியூமர் இண்டெக்ஸை பார்த்தாலே தெரியுது, நம்ம கன்சப்ஷன் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னு தெரியுது. இது வந்து நம்ம பொருளாதாரத்துக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. எது போட்டாலும் விளையிற பூமி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே எந்த தொழில் செய்தாலும் நம்ம வந்து அது வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் இந்த கன்சப்ஷன். ஸோ இப்போ வந்து ரிஸ்க்கு பார்க்க போகிறோம். நமக்கே தெரியும், நம்பர் 1 ரிஸ்க்கு வந்து க்ரூட் ஆயில் தான். நம்ம கிட்டத்தட்ட 80% மேலே க்ரூட் ஆயிலை வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அடுத்த 3 ஆண்டுகளுக்கும் இந்த க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து நம்ம பொருளாதாரத்தில் பெரிய தாக்கத்தை வந்து உண்டு பண்ணும் அப்படிங்கிறத சொல்லலாம். அடுத்த ரிஸ்க், மீண்டும் இதெல்லாம் பொதுவெளியில் பலரும் பேசிட்டு இருக்காங்க. வந்து ரொம்ப பேர் இதை பற்றி பேசினாங்க, ரிசெஷன். ஸோ ரிசெஷன் மாதிரியான ஏதாவது சூழல்கள் வந்ததுன்னா அது இந்தியாவில் வாய்ப்புகள் குறைவு தான். ஆனால் நிச்சயமாக உலகளவில் அந்த மாதிரி ஒரு சூழல் வந்ததுன்னா அதோட தாக்கம் வந்து கண்டிப்பாக இந்தியாவில் இருக்கும். ஸோ ரிசெஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய ரிஸ்க்கு. நம்ம தனித்து அதில் இயங்க முடியாது. உலகம் முழுக்க ஒரு ரிசெஷன் வந்ததுன்னா அது ஒரு பெரிய ரிஸ்க் அடுத்த 3 ஆண்டுகளுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் இப்போ நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் ரேட் பற்றியும் பேச ஆரம்பிச்சிருக்கோம். ஜப்பான் வந்து தன்னுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட இன்க்ரீஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இது வந்து நமக்கு ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணும். நம்ம கேபிட்டல் மார்க்கெட்டில் இருக்கின்ற அவைலபிள் கேஷை வந்து அதை வந்து கொஞ்சம் பம்ப் அவுட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உலக அளவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆக நம்ம பொருளாதாரத்தில் வந்து சேர்கின்ற அந்த கேபிட்டல் குறையும் போது அது வந்து ஒரு ரிஸ்க்காக நம்ம பார்க்கணும். அது நிச்சயமாக நேரடி தாக்கத்தை வந்து உண்டு பண்ணும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ அப்புறம் இன்னொரு விஷயமும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறது ருப்பி டிப்ரிசியேஷன். என்ன தான் அரசாங்கம் தன்னால் இயன்ற அளவுக்கு நடவடிக்கைகள் எடுத்தாலும், கோல்டுக்கு இம்போர்ட் டியூட்டி போட்டாலும், நம்மளெல்லாம் வெளிநாடு போக வேணாம், இப்படி பல விஷயங்களை சொன்னாலுமே இன்னுமே ருப்பி வந்து ஸ்ட்ரென்தன் ஆகலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு பெரிய ரிஸ்க்காக இருக்குது. ஸோ இதுவும் நமக்கு நேரடியாக நம்ம பொருளாதாரத்தை வந்து தாக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். குறிப்பாக நம்ம இறக்குமதியை அதிகமாக பண்ணும்போது இந்த விஷயம் அப்படிங்கிறது பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணும். இதை தவிர்த்து குளோபல் கான்ஃப்ளிக்ட்ஸ், உலக அளவில் சண்டைகள் நடக்கும்போது அதுவும் வந்து நமக்கு சிக்கல்களை உண்டு பண்ணும். நான் இந்த வீடியோவோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இப்போ மறுபடியும் போர் நிறுத்தத்தை வாபஸ் வாங்குறேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ஸோ இது எந்த மாதிரியான சிக்கலை நமக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு தெரியாது. உலகத்தை வந்து ஒரு கவலையுடனே நோக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இதுவும் ஒரு பெரிய ரிஸ்க் அப்படின்னு சொல்லலாம். கடைசியாக மிக முக்கியமாக நமக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம இன்வெஸ்டராக இருக்கோம் அப்படின்னா நமக்கு மிக முக்கியமானது கம்பெனிஸோட ஏர்னிங்ஸ் தான். ஸோ அதில் ஏதாவது தாக்கங்கள், நான் முன்னாடி சொன்ன அந்த ரிஸ்க் மூலமாக வருகின்ற தாக்கங்கள் ஏதாவது வரும், கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து கம்பெனி ஏர்னிங்ஸ் குறையிறது அப்படிங்கிறது வந்து எப்போதுமே இருக்கின்ற ரிஸ்க்குன்னு கூட சொல்லலாம். இது ஒரு மிக முக்கியமான ரிஸ்க். ஸோ நாம் ஒரு மார்க்கெட்டை பார்க்கும்போது இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ரிஸ்க்கை ஆராய்ந்து தான் பார்க்கணும். ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அதாவது எடை போட்டு பார்க்கணும். அப்படி எடை போட்டு பார்க்கும்போது எனக்கு வந்து கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா நாம் இன்னுமே வந்து ஒரு டெவலப்பிங் எக்கனாமி அப்படின்னு சொல்லும்போது நமக்கும் டெவலப்டு எக்கனாமிக்கும் இருக்கின்ற கேப் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ பெரிய கேப்பை வந்து நம்ம வந்து அடைப்பதற்கே வந்து இன்னும் வேகமாக நம்ம முன்னேறினால் மட்டும்தான் முடியும். ஸோ இது வந்து நமக்கான பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம பார்க்கலாம். என்னதான் நம்ம வந்து இன்னும் வளரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கத்துடன் இருந்தாலும் அது வந்து வளர்ச்சி அடைந்தால் மட்டும்தான் நம்மளால் மேலே போக முடியும். அதற்கு உலகம் முழுவதும் நமக்கு உதவிகள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல கவனித்தோம் அப்படின்னா நம்ம ஆஸ் எ முதலீட்டாளர்களாக நமக்கு வளர்வதற்கான ஸ்கோப் அதிகமாக இருக்குது. இதுவே வளர்ந்த நாடாக இருந்ததுன்னா அவர்களுக்கு வளர்வதற்கான ஸ்கோப் வந்து ரொம்ப கம்மி. அதுக்கு மேலே அங்கே அவங்க வளர்ந்துட போகிறாங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் நான் சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது நாம் இன்னுமே வந்து கொஞ்சம் புல்லிஷாகவே நம்ம பொருளாதாரத்தின் மேலே இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ மூலமாக உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற முடிவுகளை எடுப்பீங்க. இது சிறந்த தகவலை தந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்ம மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.